அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 14 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும். விவரம் என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க கடனீந்தோர் 1,70,000, கொள்முதல் திருப்பம் 20,000, கடனீந்தோருக்கு செலுத்தியது 4,50,000, இறுதி கடனீந்தோர் 1,90,000. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது கடன் கொள்முதல். இப்போ கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படிவம் அப்படின்னா கடன் நீந்தோருக்கான மாதிரி படிவத்தை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கடன் நீந்தோருக்கான மாதிரி படிவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்குக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்த கடன் நீந்தோருக்கான மாதிரி படிவம். இப்போ மொத்த கடன் நீந்தோர் கணக்கு. பற்று சைடு வரவு சைடு, பற்று சைடு விவரம் தொகை, வரவு சைடு விவரம் தொகை. இப்போ பற்று சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரொக்கம் செலுத்தியது. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா இதில் தொடக்க இருப்பு இறுதி இருப்புன்னு ஒன்று பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கடனாளிகள் கணக்கு போட்டிருக்கும் போது தொடக்க இருப்பு வந்து பற்று சைடும் இறுதி இருப்பு வந்து வரவு சைடும் வரும். இப்போ கடனீந்தோர் கணக்கில் தொடக்க இருப்பு வரவு சைடும் இறுதி இருப்பு பற்று சைடும் வருது. இப்போ அதுக்கப்புறம் விவரம். ஃபஸ்ட்டு ரொக்க கணக்கு செலுத்தியது. ரொக்கம் நம்ம என்னென்ன செலுத்தியிருக்கோமோ அதெல்லாம் வரும். வங்கி கணக்கு காசோலை செலுத்தியது. செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. அந்த மாற்றுச்சீட்டுலாம் வந்து வாங்கிட்டாங்க, அந்த பில்ஸ்லாம் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அதை போடலாம், ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா. அடுத்தது பெற்ற தள்ளுபடி கணக்கு, கொள்முதல் திருப்ப கணக்கு, இருப்பு கீழே இறக்கப்பட்டது இறுதி இருப்பாக வந்துடும். அடுத்தது வரவு சைடு உள்ள விவரம். இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, அதாவது அது தொடக்க இருப்பு. கொள்முதல் கணக்கு, கொள்முதல் கணக்கில் கடன் கொள்முதல் கணக்கு. வங்கி கணக்கு காசோலை மறுக்கப்பட்டது. காசோலை செலுத்தியதுன்னா பற்று சைடு, மறுக்கப்பட்டதுன்னா வரவு சைடு. செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மறுக்கப்பட்டது வரவு சைடு, ஏற்கப்பட்டதுன்னா பற்று சைடு. இப்போ மாதிரி படிவத்தை பார்த்தாச்சு. 14வது பயிற்சி கணக்கு 14க்கான கணக்கில் விடை குறிப்பு பார்க்கலாம். இப்போ பயிற்சி கணக்கு 14. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கணக்கு போடணும்? மொத்த கடனீந்தோர் கணக்கு போடணும். நம்ம மாதிரி படிவத்திலே பார்த்தோம். இப்போ புக்கை எடுத்தீங்க அப்படின்னா புக்கில் என்னென்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக படித்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும். தொடக்க கடனீந்தோர், இப்போ நம்ம போட போகிறது கடனீந்தோர் கணக்கு. இதில் தொடக்க கடனீந்தோர் கணக்கு 1,70,000னா தொடக்க இருப்பு. அப்போ அந்த தொடக்க இருப்பு எங்கே வரும்? வரவு சைடு. இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 1,70,000 அப்படின்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம். இப்போ கொள்முதல் திருப்பம் பற்று சைடு வரும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. அடுத்தது கடன் நீந்தோருக்கு செலுத்தியது. கடன் நீந்தோருக்கு என்ன செலுத்தியிருப்பாங்க? 4,50,000 ரொக்கத்தை செலுத்தியிருப்பாங்க. அப்போ ரொக்க கணக்கு செலுத்தியது எங்கே வருது? பற்று சைடு 4,50,000. அடுத்தது இறுதி கடன் நீந்தோர் 1,90,000. அப்போ இருப்பு கீழே இறக்கப்பட்டது இறுதி சரக்கிருப்பு, அது 1,90,000. இப்போ இந்த சைடு கூட்டணும் அப்படின்னா 6,60,000 வரும். இதே அமௌண்ட்டை இங்கேயும் நம்ம 6,60,000ன்னு போட்டு இந்த 1,70,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர்றது 4,90,000. அதுதான் நம்மளுக்கான கடன் கொள்முதல். இப்போ கணக்கில் கேட்ட கடன் கொள்முதல் எப்படி கண்டுபிடிச்சாச்சுன்னு தெரியுதுல? இதுதான். இப்போ நம்ம வர ஆன்சருக்கு பேர் என்ன செய்வோம்? கொள்முதல்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் கடன்னு எழுதிடலாம். இவ்வளோதான் மொத்த கடனீந்தோருக்கான கணக்கு. நன்றி, வணக்கம்.